வணக்கம். வாழ்க வளமுடன். மனவளக்கலை புக்ல இருந்து ஆசை சீரமைத்தல், இதுல கடைசி 2 பேஜஸ்ங்க. ஸோ நேத்து நம்ம எப்படி ஒரு ஆசையை ப்ராசஸ் பண்ணி ஒரு நிறைய ஆசைகள் நமக்கு இருக்குதுன்னா அது அப்படியே குறைச்சிட்டு ஒரு 3-4 ஆசை மட்டும் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு அதோட தொடர்ச்சி. அவற்றை ஒவ்வொன்றாக எடுத்து செயலாக்க திட்டமிட வேண்டும். முதலில் எதை எடுத்துக்கொள்ளலாம் என ஆராய்ந்து நிதானமாக அதற்கு மட்டும் வகுத்து செயல்படுத்த வேண்டும். ஒரு சமயத்தில் ஒன்றில் மட்டும் கவனம் செலுத்தினால், focusing attention on one thing at a time, வெற்றி நிச்சயம். இது எல்லா ஏரியாலையும் பொருந்தும். நீங்க வேலை செய்யும் போதே ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதை கவனமோடு செஞ்சீங்கன்னா அதை ஈஸியா முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்துக்கு போகணும். மல்டி டாஸ்கிங் இஸ் அ மித், அடிக்கடி சொல்றதுதான். நிறைவு செய்ய முடியாத 100 ஆசை குப்பைகளை மனதில் சேர்த்து வைத்துக் கொண்டு திணறுவதில் யாருக்கு என்ன லாபம்? மன அமைதி முதலில் போயிற்று, மனதின் பலம் போயிற்று, செயல்திறன் போயிற்று, உடல் நலம் போயிற்று, நற்குணங்கள் போயின, எரிச்சலும் கோபமும் அடிக்கடி வந்தன, முகத்தில் தெளிவு போய் சோகம் படிந்தது. ஆனால் இந்த தற்சோதனை வெற்றி அடைந்த பின் பார்த்தால் மனம் கலகலப்பாக இருக்கிறது, நெஞ்சில் தைரியம் வந்துவிட்டது, எதையும் சாதித்து விடலாம் என்ற உற்சாகம் மிகுந்து இருக்கிறது. மனதின் குறுகள் ஒளிந்து விசாலம் வந்துவிட்டதால் பொறுமை, அன்பு என்று பல நற்குணங்கள் மிகுந்திருக்கின்றன. எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கிறது. கடமை உணர்ந்து, பொறுப்புணர்ந்து, எண்ணத்தில் தூய்மையோடு காரியங்களை ஆற்ற வேண்டும். காரியாம்சத்தில் உறவாக தெரிந்தாலும் எண்ணத்தில் துறவாக இருக்க வேண்டும். அறிவு நிலை இயங்கும் முறை விளைவு எல்லாம் அறியாமல் ஆசைதனை அடக்கிவிட்டால் அறிவில் எழும் விரைவு திசை மாற்றம் பெற்று அதன் விளைவாய் அமைதியின்மை, உடல் நோயுண்டாம். அறிவு தன் தேவை, பழக்கம், சந்தர்ப்பம், அமைப்புகள் ஒக்க அருகுணங்களாகும். அறிவின் நிலை மாற்றம் உணர்ந்தவப்போது அவற்றை நற்குணமாக்கும் பயிற்சி வேண்டும். அந்த பயிற்சி தான் ஆசை சீரமைத்தல் பயிற்சி. ஸோ இதோட ஒரு சம்மரி கொடுத்திருக்காரு, ஆசையை எப்படி முறைப்படுத்துறதுன்ட்டு. ஆசையை ஒழிக்க முடியாது, ஒழிக்கவும் கூடாது. ஆசையை ஒழுங்குபடுத்தினால் வாழ்வு வளம் பெறும். இதற்காக அரை மணி நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். தவம் ஏற்றி மௌனம் போட்டுக் கொள்ளுங்கள். குறிப்பு எழுதி கொள்ள பேப்பர் பேனாவை எடுத்துக்கொள். தனிமையில் அமைதியில் உட்கார்ந்து கொள். எல்லா ஆசைகளையும் வரிசையாக தொகுத்து எழுதுங்க. ஒவ்வொரு ஆசையையும் முன்வைத்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடைகளை ஆழ்ந்து ஆராய்ந்து எழுது. 1. இந்த வசதி அல்லது பொருள் எனக்கு இன்றியமையாததா? இது இல்லாம என்னால் வாழ முடியாதா அப்படின்னு கேளுங்க. இது இல்லாமல் என்னால் சமாளிக்க முடியாதா? அடுத்து, இதை அடைய என்னிடம் உடல் நலம், மனவளம், பொருள் வளம் இருக்கின்றனவா? 4வது, இதனால் எனக்கு ஏதேனும் தொல்லைகள் பின்விளைவாக உண்டாகுமா? அடுத்தது, இதை பெற்றால் ஏற்பட போகும் நன்மைகள் எவை? இந்த மாதிரி ஒவ்வொரு ஆசைக்கும் லிஸ்ட் போட்டுக்கோங்க. அவசியம்தான் வசதியும் போதும், பின்விளைவும் நன்மை என்றால் அந்த ஆசை ஏற்றுக்கொள். நேர்மையான வழியில் அடைவதற்கான திட்டத்தை வகுத்துக்கொள். அவசியம் இல்லை எனில் இன்ன காரணத்தால் இது தேவையில்லை என்று முடிவு செய்து கொண்டால் மீண்டும் எப்பொருள் மீதும் முறையற்ற ஆசை எழாது. நலம் தரும் பொருட்களை பெற தேவையான ஆற்றலும் நன்கு வளர்ச்சி பெறும். அடுத்தடுத்து வாழ்வில் வெற்றிகள் பல கிட்டும், முழு அமைதியும் பெறலாம். உடல் நலம் காக்க, மனவளம் பெருக, வாழ்வில் அமைதி என்னும் நிறைவு காண உன்னையே நீ அறிந்து கொள்ள அருகில் உள்ள மெய் விளக்க தவமன்றங்களில் தொடர்பு கொள்க. ஸோ இந்த மாதிரி மனவளக்கலை மன்றங்கள் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்குங்க. நீங்க அங்க போய் பாருங்க, டைம் கிடைச்சதுன்னா அவங்க என்ன சொல்லித்தராங்க எல்லாத்தையுமே பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க நல்லா சிறப்பா பணியாற்றிட்டு வராங்க. நிறைய பேர் ரொம்ப இன்ஸ்பைரிங் பீப்புள் இருக்காங்க. ஸோ நமக்கு அது எப்படி ஒர்க் ஆகும், இந்த மாதிரி ஒரு டேபிள் கூட கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு குரூப்ல இந்த டேபிள் ஷேர் பண்றேன். இந்த டேபிள் உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே. ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. வாழ்க வளமுடன்.